அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது 2026 முதல் பௌர்ணமி சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். பௌர்ணமி தினத்தில் வீட்டில் எப்படி பூஜை செய்வது என்பதையும் சத்யநாராயண பூஜை செய்ய வேண்டும் என்பதை பற்றியும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினம் வருகின்றன. முழு பிரகாசத்துடன் ஒளி வீசும் சந்திர பகவானை தரிசிப்பதன் மூலம் அவருக்கு ஒளி தரக்கூடிய சூரியனை வழிபடும் அருளையும் பெறலாம். பௌர்ணமி தினத்தன்று அன்னை தேவி பராசக்தி வழிபாடும் சத்யநாராயணன் பூஜை செய்வதும் மிக சிறப்பானதாகும். அந்த வகையில் குலதெய்வ பூஜை செய்வதும் இன்னும் சிறப்பம்சமாகும். இந்த பௌர்ணமி ஒளிமயமான தினத்தில் அம்பிகைக்கும் பூஜைகள் செய்வது வழிபட்டால் தேவியுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். பௌர்ணமி நாளில் வீட்டிலும் கோவிலிலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் மிக சிறந்த பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் என்பது ஐதீகமாகும். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று சந்திர பகவான் உதயம் ஆகும் நேரத்தில் இந்த பூஜை செய்வது சிறந்த பலன் தரவல்லது. சத்திய நாராயண பூஜை என்பது காக்கும் கடவுளான பரம்பொருள் திருமாலுக்கு செய்யப்படும் ஒரு அற்புதமான பூஜையாகும். பெருமாள் எடுத்த பல அவதாரங்களில் சத்திய நாராயண அவதாரம் ஒன்று. திருமணம், மனை வாங்கும் போது, வீடு, திருவிழா என எல்லாவித நல்ல காரியத்திற்கும் முன் இந்த சத்திய நாராயண பூஜை நடத்தப்படுகின்றது. அனைத்திலும் வெற்றி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த பூஜை நடத்தப்படுவது சிறப்பம்சமாகும். பூஜை செய்யும் முன் வீட்டிலும் வாசலிலும் கோலமிட்டு மா இலை தோரணம் கட்டி அலங்கரிக்க வேண்டும். ஒரு திருவிழா கோலம் போல பூஜை செய்யும் முன் கணவன் மனைவி இருவரும் குளித்துவிட்டு சந்திர உதயம் ஆகும் நேரத்தில் பூஜை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். வீட்டிலும் பூஜை அறையில் உள்ள கடவுள் சிலை படங்களுக்கு பூக்களை வைத்து விளக்கேற்றி பூஜையை தொடங்க வேண்டும். முதலில் பரம்பொருள் பிள்ளையார் பூஜை, நவகிரக பூஜை செய்து பின்னர் சத்யநாராயணர் பூஜை செய்ய வேண்டும் என்பது ஐதீகமாகும். கடவுளிடம் தனக்கு என்ன குறை உள்ளது, தனக்கு இந்த அருள் வேண்டுமென வேண்டிக் கொள்ளுங்கள். பின்னர் தூபம், கற்பூர தீபம் காட்டி பூஜை செய்ய வேண்டும். சத்யநாராயணர் பூஜை செய்வதன் மூலம் புத்திரபாக்கியம், பட்டம், பதவி, புகழ், அதிகாரம், செல்வம், அந்தஸ்து போன்ற அனைத்து விதமான நன்மைகளும் பயக்கும். பல அருள் நமக்கு கிடைக்கும். நாராயணனுக்கு கிடைத்த பால் பாயாசமும் பாசிப்பயிறு கஞ்சியும் ஆகும். இதனால் சத்யநாராயணன் பூஜையின் போது இந்த நிவேதனம் படைத்து வழிபட வேண்டும். இப்படி ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் பூஜை செய்து நாம் வழிபட்டால் நமக்கு நினைத்தது கிடைக்கும் என்பது ஐதீகமாகும். கடவுளிடம் அனுகிரகம் கண்டிப்பாக இந்த பூஜை செய்வதன் மூலம் நமக்கு கிட்டும். அதே போலத்தான் பௌர்ணமி என்று சந்திர பகவானுக்கு பூஜை செய்வது நல்லது. வீட்டின் வெளியே சந்திரன் தெரியும் இடத்தில் நம்மிடத்தில் வெள்ளி அகல் விளக்கு இருந்தால் அதை ஏற்றலாம். அதோடு சந்திரனுக்கு பிடித்த வெள்ளை நிறத்தில் உள்ள மல்லிகைப்பூ, வெள்ளை தாமரை ஆகியவற்றை பூஜைக்கு பயன்படுத்தலாம். ஒரு சிறு தாம்பூல தட்டில் வாழைப்பழம், பால் கற்கண்டால் செய்த பொங்கல், பால் பாயாசம் உள்ளிட்டவற்றையும் வைத்து கண்டிப்பாக பூஜை செய்ய வேண்டும் என்பது இந்த இடத்தில் புலனாகிறது. முக்கியமாக ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் இந்த பௌர்ணமி பூஜை செய்து வந்தால் உங்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். முக்கியமாக சத்யநாராயணரை மனதில் நினைத்து கொண்டு வழிபாடு செய்வதென்பது சால சிறப்பம்சமாகும். முதலில் பரம்பொருள் பிள்ளையாரை மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டு விட்டு அதன் பிறகு நீங்கள் இந்த பௌர்ணமி பூஜையை செய்யலாம். பௌர்ணமி என்பது முழு நிலவு நாள். சிவாலயங்களில் மாதந்தோறும் சிறப்பு பெறும் பஞ்ச பருவ உற்சவங்கள் அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு, கிருஷ்ணபட்ச அஷ்டமி, கிருஷ்ணபட்ச சதுர்த்தி ஆகிய தினங்களின் 5 தினங்களாகும். ஒவ்வொரு பௌர்ணமியும் உமா மகேஸ்வர சுவாமிகளை வழிபட்டால் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கும். முக்கியமாக கார்த்திகை பௌர்ணமியில் கொண்டாடப்படும் ஒவ்வொரு மாதத்தின் பெயரும் அந்த மாதத்தில் பௌர்ணமியில் வரும் நட்சத்திரத்தின் அடிப்படையில் அமைகிறது.
ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமியிலும் சிவபெருமானுக்கு அந்த மாதத்திற்குரிய அபிஷேகம் செய்யப்படுகிறது. முக்கியமாக சித்திரை மாதம் சிவபெருமானுக்கு மறிக்கொழுந்துகளால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. வைகாசி மாதத்தில் சந்தன அபிஷேகம் செய்யப்படுகிறது. ஆனி மாதத்தில் முக்கணி மாப்பழ வாழைப்பழங்களால் மாபெரும் பூஜை நடத்தப்படுகிறது. ஆடி மாதத்தில் பசும்பாலால் அர்ச்சனை செய்யப்படுகிறது. ஆவணி மாதத்தில் வெள்ளத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. புரட்டாசி கோதுமை மற்றும் நெய்யப்பத்தால் செய்யப்படுகிறது. ஐப்பசி மாதம் அன்னத்தால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. கார்த்திகை பசுமை தீபத்தால் வழிபாடு செய்கிறார். மார்கழி மாதத்தில் நறுமண வெந்நீர் கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. தை மாதம் கரும்புச்சாறு கொண்டு அபிஷேகம் செய்யப்படுகிறது. மாசி மாதம் கம்பளியால் அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. பங்குனியில் பசுந்தீரால் அவருக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. பொதுவாக சிவபெருமானுடைய பிரம்மோற்சவம் பௌர்ணமியில் உச்சக்கட்ட விழா அமைவதாக செய்யப்படுகிறது. திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபம் பௌர்ணமியோடு இணைந்து வருகிறது. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியில் கிரிவலம் செல்வது முக்கிய வழிபாடாகும் சிறப்பாகவும் கருதப்படுகிறது. இந்த இதயத்தின் அடிப்படையில் மலை கோயில்கள் பலவற்றிலும் அண்ணாமலையாரை நினைத்து இவ்வாறு கிரிவலம் மேற்கொள்ள வேண்டும். முக்கியமாக பௌர்ணமியில் கிரிவலம் மேற்கொண்டால் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். பௌர்ணமியில் பலன்கள் என்பது ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிடத்தின் ரீதியாகவும் பல நன்மைகள் நமக்கு தருகின்றன. குறிப்பாக அம்பிகை வழிபாடு, தியானம், கிரிவலம் போன்றவற்றை மனதில் அமைதி, செல்வம், திருமணப்பேறு, மாங்கல்ய பழம், ஞானம் மற்றும் அனைத்து துன்பங்களுக்கும் நீக்கி ஒளிமயம் உண்டாக உதவுகிறது. பௌர்ணமி வழிபாடு உணர்ச்சி பெருக்கம், உள்ளுணர்வு அதிகரிப்பு போன்றவற்றையும் பௌர்ணமி தினங்களில் ஏற்படுத்தும். இது படைப்பாற்றல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு சிறந்தது. பௌர்ணமி நாளில் அம்பாளை வழிபடுவது குடும்பத்தில் ஒளி, மகிழ்ச்சி, செல்வம் பெருகவும் இருள் நீங்கி நன்மை கிடைக்கும் உதவுகிறது. இது பெண்களுக்கு மிகவும் விசேஷமானது. திருமண தடை நீங்கவும் மாங்கல்ய பலம் நிலைக்கவும் சிறந்த நாளாகும். முக்கியமாக சித்ரா பௌர்ணமி போன்ற நாட்களில் குபேரன் துணைவியார் சித்ரா தேவியை வழிபட்டால் செல்வம் பெருகும். தியானம், கிரிவலம், இறைவனை வழிபடுவது போன்றவை ஆன்மீக ரீதியான பலன் அளிக்கும். மனிதனுடைய தெளிவு, உயர்வு, உள்ளுணர்வு மற்றும் ஞானம் உண்டாகும். இன்றைய நாளில் வழிபட்டால் உணர்ச்சிகள் தீவிரமடையலாம், படைப்பாற்றல் அதிகரிக்கும், சிலருக்கு பதட்டம், தூக்கமின்மை ஏற்படலாம். முக்கியமாக திருவண்ணாமலை போன்ற புனித தலங்களில் கிரிவலம் செல்வது மிகுந்த நன்மைகளை உங்களுக்கு இந்த பௌர்ணமி நாள் செய்தால் அனைத்தும் நல்லபடியாக இருக்கும். பௌர்ணமி நாட்கள் மாதத்திற்கு மாதம் மாறுபடும். சித்திரை மாத பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. ஒவ்வொரு மாத பௌர்ணமியின் பலன்களையும் வழிபாட்டு முறைகளையும் அறிந்து கொண்டு அந்தந்த மாதத்தில் விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பம்சமாகும். முக்கியமாக அம்பிகை, சிவபெருமான் போன்ற தெய்வங்களை வழிபடுவது, உபவாசம் இருப்பது சிறந்ததாகும். மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்யலாம். இந்த பௌர்ணமி நாட்களில் மலைகளை சுற்றி வருவது, அதாவது கிரிவலம் செல்வது சிறப்பாகும். அது முக்கியமாக கலை, எழுத்து போன்ற படைப்பு சார்ந்த பணிகளுக்கு உகந்த நாட்களாகும். பௌர்ணமி தினங்களில் இந்த பலன்களை முக்கியமாக தெரிந்து வைத்து கொண்டு செயல்படுங்கள். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.